இந்த 2ஆம் உலகப் போர் நடந்துட்டு இருக்கும் போது ஹிட்லருடைய இந்த சித்திரவதை முகாம்ல இருந்து நிறைய பேர் தப்பிச்சு ஓடி வந்தாங்க. அதுல ஒரு அகதி தப்பிச்சு, டோரன் அவருக்கு பேரு, அமெரிக்கால பாஸ்டன் நகருக்கு வந்துடுறார். வந்து வேலை தேடி கஷ்டப்பட்டு எங்கெங்கேயும் அலையிறார். எங்கேயுமே வேலை கிடைக்கல. ரொம்ப நொந்து போய் இருக்கும் போது அவருக்கு ரொம்ப தூரத்து நண்பர் ஒருத்தர் ஒரு துறைமுகத்துல அவர் கணக்கு எழுதிட்டு இருக்கிறார். அவர் கூட வேலை பார்த்த ஒருத்தருடைய டேபிள் ஒன்று இருக்கும், ஒரு 4 கால் உள்ள ஒரு மேஜை, மர மேஜை. இது சும்மா கிடக்குப்பா, இதை வேணா நீ வச்சுக்கோ, உனக்கு உதவி செய்யறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை, இந்த மேஜையை வேணா நீ தூக்கிட்டு போகணும். அந்த மர மேஜையை இவர்கிட்ட கொடுத்துறார், மரத்தால் செய்யப்பட்ட அந்த பெரிய மேஜை. இப்போ இவர்கிட்ட இது ஒன்று தான் முதலீடு. இந்த மேஜையை வச்சுக்கிட்டு இவர் என்ன செய்ய முடியும் யோசிக்கிறார். எடுத்துட்டு போய் ஒரு தொழிற்சாலைக்கு வாசல்ல வச்சு காலையில் அதில் பேப்பர் வச்சு விற்கிறார், பேப்பர் வாங்கி அடுக்கி விற்கிறார். சாயந்தரமா ஒரு பூங்காவுக்கு எடுத்துட்டு போய் அதில் ரோஜாக்கள் அடுக்கி வச்சு விற்கிறார். சர்ச்சுக்கு பக்கத்தில் அந்த டேபிளை எடுத்துட்டு போய் மெழுகுவர்த்தி வாங்கி விற்கிறார். இப்படியே ஒவ்வொரு இடத்துல எதையாவது ஒரு பொருளை வாங்கி அதில் வச்சு விற்க ஆரம்பிக்கிறார். கொஞ்ச நாள்ல கொஞ்சம் காசு சேருது. அதே மேஜைக்கு பக்கத்தில் ஒரு நாற்காலி போட்டு ஒரு டைப்ரைட்டிங் மிஷின் வாங்கி வச்சு டைப் அடிச்சு அது மூலமா கொஞ்சம் சம்பாதிக்கிறார். இவருடைய உழைப்பை பார்த்த ஒருத்தர் அந்த ஏரியாலே ஒரு சின்ன ஹோட்டல் நடத்துறார். அது ரொம்ப நஷ்டத்துல ஓடுது. இது என்ன பண்ணனே அவருக்கு தெரியல. இவரை கூப்பிட்டு சொல்றார், நீ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ற, உன்னால முடிஞ்ச அதை டெவலப் பண்ணிக்கிறது, நஷ்டத்துல தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட ஒப்படைச்சிடறாரு. இவர் என்ன பண்றாருன்னா அந்த மர மேஜையை தூக்கிட்டு போய் அங்க முதலாளி இடத்துல போட்டு ஆளா அங்க உட்கார்றாரு. உட்காந்து கணக்கு எழுத ஆரம்பிக்கிறார். அங்கேயும் அவருடைய உழைப்பை முதலீடா போடுறார். கொஞ்ச நாள் ஆகுது, சில வருஷம் ஆகும்போது அந்த ஹோட்டலை இவர் பெருசாக்கிறார். நிறைய தொழில்கள் தொடங்குறார். 25 வருஷம் ஆயிடுச்சு. இவருக்கு முத மேஜை கொடுத்தாருல்ல, இப்ப இவர் கோடீஸ்வரன் ஆயிட்டார். இந்த முத மேஜை கொடுத்தவரை தேடி போறார். போய் நீங்க எனக்கு ஒரு மர மேஜை கொடுத்தீங்கல்ல 25 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா என்னாச்சு, நான் நல்ல பெரிய லெவலுக்கு வந்துட்டேன், அந்த மேஜைக்கு நான் இன்னைக்கு நான் விலை கொடுத்துட்றேன். அப்படியா, அந்த மேஜைக்கு என்ன விலை கொடுப்பீங்க? $1,00,000 கொடுக்குறாரு. ஏன் ஒரு சாதாரண மர மேஜைக்கு $1,00,000? உடனே அவர் சொன்னார், இல்லைங்க, அது வெறும் மர மேஜை இல்லை, நம்பிக்கையின் 4 கால்கள். நான் வாழ வழியே இல்லாம 2 கால்களோடு அலைந்த போது என் கூடவே இருந்த நம்பிக்கையின் 4 கால்கள் தான் அந்த மர மேஜை. அதை நம்பிதான் நான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறேன். வாழ்க்கையில எவ்வளவு வேணா நம்ம கீழே போகலாங்க, எவ்வளவு வேணா அடிபடலாம். ஆனால் எதையாவது ஒரு நம்பிக்கையை பற்றி கொண்டு மேலே வர முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை நம்மிடம் இருந்தால் ஒரு நாற்காலி, ஒரு மேஜையின் 4 கால்கள் கூட நம்மை நடைபோட வைக்கும் என்பதை ரொம்ப ஆதாரத்தோடு நடந்த உண்மையை அவர் பதிவு செய்திருக்கிறார்.